ஹாய், இந்த வீடியோல நாங்க வந்து K-maps-ல drawing K-maps-களை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு பூலியன் சமன்பாடு கொடுக்கப்படுற நேரம் அதற்கான K-maps-களை எப்படி வரையறதுங்கறத தான் நாங்க பார்க்க போறோம். சோ இப்போ உங்களுக்கு கொடுக்கப்படுற பூலியன் சமன்பாடுகள் வந்து ஒன்னு SOP வடிவத்துல கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா SOP வடிவத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சில சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வந்து POS வடிவங்களை கொடுக்கலாம். சோ இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டான பூலியன் சமன்பாடுகளை எப்படி K-maps-ல டிஃபைன் பண்ண போறோம் நாங்க இப்ப பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு SOP சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சமன்பாடு வந்து ஒரு SOP சமன்பாடு. இதுல 5 மின் டேர்ம்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த மின் டேர்ம்ஸ்கள் எப்படி நாங்க K-map-ல டிஃபைன் பண்ண போறோம்ங்கறத தான் நாங்க பார்க்க போறோம். சோ இந்த K-map வந்து பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷன்ல இருக்கு. இந்த பக்கம் 2ம் இந்த பக்கம் 4ம். அப்ப நாங்க 2/4 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு பக்கத்துல x எடுத்துக்கிறோம், இன்னொரு பக்கத்துல y zங்கற ரெண்டு வேரியபிள்ஸ்களை எடுத்துக்கிறோம். இதுகளை எப்படி சேஞ்ச் பண்ணினாலும் எப்படி போடுறதுங்கிறது சொல்லி தரேன். இந்த கிரே கோட்ஸ்க்கு ஆர்டரை மாத்தினாலும் நாங்க எப்படி K-maps வரையறதுங்கறத நாங்க இப்ப பாப்போம். சோ இப்போ நாங்க இதுக்கான இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னா இந்த ஒவ்வொரு மின் டேர்ம்டையும் இது எங்களுக்கு தெரியும். இந்த மின் டேர்ம்ட அவுட்புட் 1, இதுல 1, இதுல 1, இதுல 1, இதுல 1. சோ இந்த 1களை நாங்க இங்க என்ன செய்ய போறோம், இதுல எந்த பாக்ஸ்ல அந்த 1 வரப்போகுதுங்கறத தான் நாங்க கண்டுபிடிக்க போறோம். இது நாங்க சிம்பிளா இது நாங்க நார்மலாவே இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்து இதை கண்டுபிடிக்கலாம். பட் இதை நாங்க கொஞ்சம் டீடைலா பார்க்கறோம்னா இப்போ எங்களுக்கு தெரியும் நாங்க மின் டேர்ம்ஸ்கள் எழுதுற நேரம் இங்க குறிப்பிட்ட பூலியன் வேல்யூஸ்களுக்கு தான் நாங்க இந்த டேர்ம்ஸ்களை எழுதி இருக்கிறோம். அப்ப x கம்ப்ளிமெண்டா இருந்தா நாங்க ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம் SOP-ல x கம்ப்ளிமெண்டா இருந்தா அது 0வா கன்சிடர் பண்ணப்படும், x ஆ இருந்தா அது 1ஆ கன்சிடர் பண்ணப்படும். சோ அதன்படி இந்த முதலாவது டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தா இது வந்து அப்ப 0, இதுவும் 0, இது 1. அப்ப 0 0 1ங்கற காம்பினேஷனை தான் நீங்க இங்க மின் டேர்ம்ல இப்படி எழுதி இருக்கீங்க. சோ அப்ப நாங்க வந்து இத இப்படி காட்டணுமா இருந்தா 0 0 1. சோ இந்த 0 0 1 வந்து அப்ப பாருங்க x 0வா இருக்கணும், y-யும் 0வா இருக்கணும், z 1ஆ இருக்கணும். அப்ப x 0வா இருக்கணும், y-யும் 0வா இருக்கணும், z 1ஆ இருக்கணும்னா இந்த சந்தர்ப்பம் இந்த பாக்ஸ் இத எடுத்து பாத்தீங்கன்னா இருந்தா இதுல x 0வா இருக்கு, y வந்து 0வா இருக்கு, z வந்து பாத்தீங்கன்னா 1ஆ இருக்கு. சோ இப்ப இந்த 1 இந்த இடத்துல வரப்போகுது. நாங்க அந்த இடத்துல 1 போடுவோம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 0 1 1 0 1 1ங்கற நேரம் x 0வா இருக்கணும், y z 1 1ஆ இருக்க சந்தர்ப்பம் இது வந்து y இது z. அப்ப 1 1. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க 1. அடுத்த டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா x 1ஆ இருக்கணும், y 0 1ஆ இருக்கணும், y 0 z 1ஆ இருக்கணும். அப்ப 1 0 1 பாத்தீங்கன்னா இந்த டேர்ம். சோ இந்த இடத்துல 1. இத வந்து பாத்தீங்கன்னா 1 1 0. சோ 1 1 0. சோ இதுல x 1ஆ இருக்கணும், y-யும் 1ஆ இருக்கணும், z 0வா இருக்கணும். அப்ப இந்த பாக்ஸ் இதுல 1 வந்துரும். சோ ஃபைனல் டேர்ம் வந்து 1 1 1. x-ம் 1ஆ இருக்கணும், y-ம் 1ஆ இருக்கணும், z-ம் 1ஆ இருக்கணும்னா இங்க 1 1 இருக்கு, இங்க 1 1 இருக்கு. அப்ப இந்த டேர்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 1. சோ நாங்க 5 1ஸ்களையும் ஈஸியா எங்கட K-maps-ல ஃபீட் பண்ணிட்டோம். சோ அப்ப எங்களுக்கு இது போதும், எங்களுக்கு குரூப் பண்ணிங் செய்யறதுக்கு இது போதும். பட் எங்களுக்கு ஒரே K-map-ல எங்களுக்கு POS-ஐயும் நாங்க ரீப்ரசன்டேஷன் பண்ணலாம். சோ அப்ப நாங்க இந்த 3 பாக்ஸை வந்து அப்ப நாங்க ஜீரோஸ்ல ஃபில் பண்ண முடியும். சோ இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு SOP ஈக்குவேஷனை வந்து நாங்க எப்படி ஒரு K-maps-ல வந்து டிஃபைன் பண்றது அப்படின்ட்டு. சோ சில சந்தர்ப்பத்துல இந்த இடத்துல நீங்க இந்த வேல்யூகளை வந்து டைரக்டா 0 1ன்னு போடாம இங்க எப்படி காட்டியிருப்பாங்கன்னா இது x ன்னு காட்டியிருப்பாங்க, இது x கம்ப்ளிமெண்ட்னு காட்டியிருப்பாங்க. இத வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா y பார் z பார்னு காட்டியிருப்பாங்க, இது y பார் z ன்னு காட்டியிருப்பாங்க, இது y z ன்னு காட்டியிருப்பாங்க, இது y z பார்னு காட்டியிருப்பாங்க. டைரக்டாவே இப்படி போட்டிருப்பாங்க. இப்படி போட்டிருந்தா இதுல இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்ன SOP-களை நீங்க குயிக்கா செய்யலாம். பட் உங்களுக்கு POS-களை இதுல சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ற நேரம் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். சோ அதனால இப்போக்கு இந்த டேர்ம் நீங்க யூஸ் பண்ண வேணா. உங்களுக்கு இது மேனேஜ் பண்ணலுமா இருந்தா ஓகே, நான் பிறகு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போக்கு நாங்க இதே மெத்தட்ஸை யூஸ் பண்ணணுமா இருந்தா எங்களுக்கு எந்தவித பிழைகளும் இல்லாம K-map-ல சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும். சோ அப்ப நாங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு சமன்பாட்டை வச்சு நாங்க அதுக்கான K-map-ஐ ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சில டைம்கள்ல உங்களுக்கு இந்த ஈக்குவேஷனே தரல, இந்த சமன்பாடு தரல, அதுக்கு பதிலா
உங்களுக்கு இந்த கேமெப்பை தாராங்கன்னா நீங்க சமன்பாடு எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் நாங்க பார்ப்போம். ஏன்னா நாங்க பூலியன் ட்ரூத் டேபிளை வச்சு நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க பூலியன் ஃபங்க்ஷன்ஸ்களை எடுத்திருக்கிறோம் SOP POS வடிவத்தில். ஸோ அதே நாங்க இங்க செய்யலாம். இப்போ இதுல உங்களுக்கு ஆல்ரெடி SOP தந்திருக்கிறாங்க, பட் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த 1 நீங்க கன்சிடர் பண்ணீங்களா இருந்தா இந்த 1 வேல்யூ பாருங்க 0 0 1. அப்ப 0 0 1 அப்ப எங்களுக்கு தெரியும் x வந்து 0 னா x பா, y வந்து 0 னா y பா, z வந்து 1 னா இருந்தா z. சோ ஒரு டேர்ம். சோ அதே மாதிரி அடுத்த டேர்ம் இப்படி நீங்க எழுதி சிம்பிளா எழுதிடலாம். சோ இதுல POS இல்லாதனால நான் POS எழுதி காட்டுறேன். சோ இதுல வந்து பாருங்க இந்த 0 எடுத்தீங்களா இருந்தா x உம் 0 y உம் 0 z உம் 0. அப்ப இதெல்லாம் 0 னா பஸ்ல வந்து x ஆ கன்சிடர் பண்ணப்படும், 1 இருந்தா தான் நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்டடா கன்சிடர் பண்ணப்படும். அப்ப 0 0 0 னா x பா பிளஸ் y பா பிளஸ் z பா. சோ இது ஒரு டேர்ம். இந்த 0 எடுத்தீங்களா இருந்தா இது x வந்து 0வா இருக்கு. அப்ப x சாரி இது எல்லாமே 0வா இருக்கா இருந்தா இங்க காம்ப்ளிமெண்ட் இல்ல, இதெல்லாம் 0வா இருந்தா x plus y plus z. அதாவது POS ல வந்து x வந்து 0வா இருந்தா x ஆ கன்சிடர் பண்ணப்படும், x வந்து 1 ஆ இருந்தா x காம்ப்ளிமெண்டடா கன்சிடர் பண்ணப்படும். அப்ப இல்ல வந்து 0 0 0 தானே, அப்ப x plus y plus z. சோ இந்த டேர்ம் எடுத்தீங்களா இருந்தா x இது 1 இது 0. அப்ப 0 1 0 இருக்கறனால இது x வரும், y ட காம்ப்ளிமெண்ட் z வந்து நார்மலா வரும். சோ இந்த 0 எடுத்தீங்களா இருந்தா x வந்து 1 ஆ இருக்கு. சோ அப்ப x ட காம்ப்ளிமெண்ட் பிளஸ் y இது வந்து 0 ஆ இருக்கு. இப்ப y plus z. சோ இதுதான் POS ஈக்குவேஷன் இந்த டேர்முக்கான இந்த SOP டேர்முக்கான POS ஈக்குவேஷன். அப்படி இல்லாட்டி இந்த K மேப்ல கொடுக்கப்பட்டுள்ள ஜீரோஸ்களை வச்சு எழுதப்பட்ட POS சமன்பாடு. சோ அப்ப இந்த மாதிரி நீங்க சமன்பாடுகளையும் ரிட்டர்ன் எழுதலாம் உங்களுக்கு K மேப்ஸ் யூஸ் பண்றதன் மூலமா. அப்ப இது ஒரு எக்ஸாம்பிள். சோ நாங்க அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இங்க x இங்க yz இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க z உம் இங்க xy உம் இருக்கு. சோ இந்த ஆர்டர் எப்படி வேணாலும் வரலாம். நீங்க வரையற நேரம் உங்களுக்கு வேண்டிய மாதிரி வரையலாம். பட் ஏதாவது கணக்குல இந்த ஆர்டரை மாத்தி கொடுத்திருந்தாங்களா இருந்தா நீங்க அந்த ஆர்டருக்கு தான் இதை செய்ய வேண்டி இருக்கும். சோ இப்போ இந்த K மேப்ல எப்படி நாங்க இந்த SOP டேர்ம்ஸ்களை ஃபீட் பண்றதுன்னு பாப்போம். சோ இப்போ என்ன சொல்றாங்க, z இங்க வந்திருக்கு, xy இங்க வந்திருக்கு. அப்ப x இப்போ நாங்க ஃபர்ஸ்ட்க்கு z ல இருந்து தான் நாங்க பார்க்கணும். அப்ப முதலாவது டேர்ம் எடுத்தீங்களா இருந்தா z1 ஆ இருக்கணும், இது ரெண்டும் 0 0வா இருக்கணும். அப்ப z1 ஆ இருக்கணும், இது ரெண்டு 0 0வா இருக்கிறது இந்த டேர்ம். சோ அப்ப இந்த இடத்துல 1 1 வரும். சோ இந்த டேர்ம் எடுத்தீங்களா இருந்தா z1 இது 1 0. சோ அப்ப z1 1 0 இது. சோ இங்க வரும். சாரி z01 0 1. சோ இந்த டேர்ம். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா z வந்து 1 அடுத்தது 1 0 அதான் இந்த டேர்ம். சோ இங்க 1 வரும். இது வந்து பாத்தீங்கன்னா z0 1 1. அப்ப z0 1 1 இந்த டேர்ம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா z1 இது 1 1. அப்ப இந்த டேர்ம். சோ சிம்பிள். நாங்க இந்த ஆர்டர் மாறணுங்கிறதுக்கு பிரச்சனை இல்ல, நாங்க கொஞ்சம் கவனமா கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு செய்யலாம். சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷயங்களை ஒழுங்கா பாருங்க. நீங்க இதை xyz ன்னு நினைச்சிட்டு செஞ்சீங்களா இருந்தா இந்த K மேப் வந்து டோட்டலா பிழையா வந்துரும். சோ அதனால கவனம் இதுகளை செய்யறது. ரைட். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது நாங்க எப்படி டிஃபைன் பண்ணது பார்த்தோம். சோ இப்போ இதுல மீதி ஜீரோஸ்களை நாங்க இதை ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா எங்களுக்கு ஒன்ஸ்கள் ஃபில் ஆயிருச்சா இருந்தா ஜீரோஸ்களை ஃபில் பண்ணிக்கலாம். சோ இது மாறினாலும் எங்களுக்கு K மேப் ஒன்று ட்ரா பண்றது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஒன்று இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இப்போ இதுலேயும் ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. இந்த பக்கம் y வந்திருக்கு, இப்போ xz வந்திருக்கு. ஸோ நான் வேரியபிள்ஸ்களை மாற்றி போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இப்போ y வந்து மிடில் இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் y ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும், அப்புறம் xz, அப்புறம் இந்த ஆர்டருக்கு பார்க்கணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வருது 0 0 1 அப்படிதான் வருது. 0 x 0 1. அப்ப 0 0 1 வந்து இந்த டேர்ம். சோ இந்த இடத்துல ஒரு 1 வரும். சோ இத வந்து பாத்தீங்கன்னா 1 0 1. அப்ப 1 0 1 இது. சோ இந்த டேர்ம். அடுத்தது பாத்தீங்கன்னா 0 1 1 0 1 1 இந்த டேர்ம். சோ இங்க வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா y 1 1 0. அப்ப 1 1 0 இந்த டேர்ம். சோ இங்க வரும். அடுத்தது 1 1 1 இதுதான் இந்த டேர்ம். சோ மீதி எல்லாம் நாங்க ஜீரோஸ்ல ஃபில் பண்ணிடலாம். சோ இந்த ஆர்டர் எப்படி வந்தாலும் நீங்க பயப்படாம ஃபில் பண்ணலாம். கவனமா இதை ஹேண்டில் பண்ண பழகிக்கோங்க. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள். இதுலயும் வந்து என்ன நடந்திருக்குன்னா xyz நார்மல் ஆர்டருக்கு எழுதிருக்கிறேன், சரியான ஆர்டர், x இந்த பக்கம் yz ஐயும். பட் இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த கிரே கோட்ஸ் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிருக்கிறோம். நான் சொன்னேன் கிரே கோட்ஸ் ஆர்டரை நீங்க போடலாம், பட் நீங்க மெயினாக தான் அனுப்ப வேண்டியது அடுத்தடுத்த சீக்வென்ஸுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிட்ல தான் சேஞ்ச் இருக்கணும். அப்படின்னா அது கிரே கோட் கன்செப்ட் அந்த இடத்துல இருக்கு. சோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 0 அப்படியே இருக்கு, 0 1 மாறுது. அப்போ ஓகே. இதையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 1 அப்படியே இருக்கு, 0 சேஞ்ச் ஆகுது. அப்போ ஓகே. இதையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா 1 அப்படியே இருக்கு,
இந்த இந்த இது வந்து 0வா சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ எங்களுக்கு ப்ராப்ளமில் கிரே கோட் அடிப்படை விஷயம் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் இதை எழுதணுமா இருந்தால் இப்போ 0 0 1 அப்போ x0 y0 1 அப்போ x0 0 1 இந்த பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல 1 ஒன்று வரும். அடுத்தது 0 1 1 0 1 1 இது. அடுத்தது 1 0 1 1 0 1 இது. 1 1 0 1 1 0 வந்து பார்த்தீங்கன்னா இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1 ஸோ 1 1 1 ஸோ மீதி எல்லாமே நாங்கள் ஜீரோஸில் ஃபில் பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பூலியன் ஈக்குவேஷன் கொடுத்தாலும் எஸ்ஓபிஓ பிஓஎஸ் வழியத்தில் கொடுத்தாலும் நீங்கள் இதை கேமெப்பை வரைய தெரியணும் சரியா. அப்போ தான் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன்ஸை அழகாக செய்ய முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5வது. ஸோ இப்போ இந்த 5வது டேர்மில் இப்போ நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா கேமெப்பை நாங்கள் முதல் 2/4 எடுத்தோம். இப்போ நாங்கள் வந்து 4/2 எடுக்கிறோம். ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம். அப்போ 4/2 எடுக்கிற நேரம் இந்த பக்கம் உங்களுக்கு 4 கம்பினேஷனும் இந்த பக்கம் உங்களுக்கு 2 கம்பினேஷன் வருது. ஸோ இந்த சைடு XYன்னு எடுக்கிறேன், இந்த சைடு Zன்னு எடுக்கிறேன். ஸோ இப்போ நாங்கள் கம்பேர் பண்ண போகிறோம் 0 0 1 அப்போ XY 0 0 1 இந்த டேர்ம். ஸோ இங்கே 1 ஒன்று வரும். 0 1 1 அப்போ இது வந்து 0 1 இது 0 1 1 இந்த டேர்ம். ஸோ இங்கே ஒன்று. அடுத்தது 1 0 1 இது 1 0 இங்கே 1 அப்போ இந்த டேர்ம். அடுத்தது 1 1 0 1 1 0 இந்த டேர்ம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 1 1 ஸோ 1 1 1 இந்த டேர்ம். ஸோ 5 ஒன்ஸ் வந்துடுது. மீதியெல்லாம் நாங்கள் ஜீரோஸில் ஃபில் பண்ணலாம். ஸோ அப்போ எங்களுக்கு இப்போ எங்களுக்கு நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியபிள்ஸ் இருக்கிறனால 8 கம்பினேஷனை நாங்கள் 2/4 எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி 4/2 எடுக்கலாம். நாங்கள் இது ஆல்ரெடி இதுக்கு முதல் பார்த்தோம் 2/4, இப்போ நாங்கள் பார்த்தது 4/2. சில சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 4 வேரியபிள்ஸ்கள் வந்துச்சா இருந்தால் 2 to the 4 அப்போ உங்களுக்கு 16 கம்பினேஷன் வரும். அப்போ 16 கம்பினேஷன் உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4/4 நீங்கள் எடுக்கலாம், 2/8 எடுக்கலாம், 8/2 எடுக்கலாம். ரொம்ப ப்ரிஃபர் லேசான மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4/4க்கு போகிறது. நீங்கள் இதுலேயும் எடுக்கலாம். இதில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் 8 கம்பினேஷன் வரனால 3 பிட்ல கிரே கோட் வந்து எழுத தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது அழகாக செய்யலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இதே மேனேஜ் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த பக்கமும் இதே கம்பினேஷன்ஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால் எப்படி வந்தாலும் நீங்கள் செய்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம கேமெப்பில் நாங்கள் மேட்ரிக்ஸை நாங்கள் மாற்றி யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் ஒன்று. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இந்த கேமெப்பில் இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னா, நாங்கள் இதுக்கு முதல் கொடுத்த எஸ்ஓபி ஈக்குவேஷன்ஸ் வந்து கெனானிக்கல் எஸ்ஓபி ஃபார்மேட்டில் இருந்துச்சு. ஸோ கெனானிக்கல் உங்களுக்கு தெரியும் இது விரிவானது. அப்போ எல்லா வேரியபிள்ஸ்களும் ஒவ்வொரு டேர்ம்லையும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கும். இந்த எஸ்ஓபி எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் இந்த முதலாவது டேர்மில் எங்களுக்கு y இல்லை. ஸோ y இல்லை. ஸோ இப்போ ஏதோ ஒரு விதத்தில் y வந்து எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கு, சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால இதை நாங்கள் ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி ஒன்று கொடுத்தா அதையும் நாங்கள் இங்கே எப்படி ஃபீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ முதலாவது 1 இந்த மின் டேர்ம்ட 1 என்ன சொல்கிறாங்கன்னா x bar வந்து 0, x வந்து 0வாகவும் z 1 இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதில் அவுட்புட் வந்து 1. அப்போ இங்கே y வந்து ஒரு கன்சிடர் பண்ண தேவையில்ல. y இந்த மின் டேர்ம்ல yக்கு வந்து எந்த விதமான இன்ஃப்ளெக்ஷனும் இல்லைங்கிறத தான் இது குறிப்பிடுது. ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா நாங்கள் இங்கே y கன்சிடர் பண்ண தேவையில்ல, எக்ஸையும் இசட்டையும் மட்டும் கன்சிடர் பண்ணணும்னா போதும். அப்போ எக்ஸ் வந்து 0வா இருக்கணுமா? அப்போ எக்ஸ் 0வா இருக்கிற சந்தர்ப்பங்கள் 4 இருக்கு. ஸோ 4லையுமே 1 வரல, ஏன்னா எங்களுக்கு எக்ஸை மட்டும் தரல, இசட்டும் கொடுத்துருக்காங்க. இசட் வந்து 1 இருக்கான். அப்போ இசட் வந்து இதில் 2வது வேரியபிள். ஸோ அப்போ இசட் 1 இருக்கிற சந்தர்ப்பங்கள் வந்து இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் 0வா இருந்து இசட் 1 ஆகிற 2 சந்தர்ப்பங்கள் இருக்கு. பட் இங்கே y வரல. ஸோ அப்போ y வராதனால இந்த ரெண்டுமே எங்களுக்கு 1 நாங்கள் டிரெக்டாக டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நாங்கள் கவனமாக செய்ய வேண்டிய முக்கியமான பார்ட். ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க, ஏன்னா y இங்கே சம்பந்தப்படுதே இல்லைங்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிடப்படுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் கேமெப்ஸில் அதை வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ மற்ற டேர்ம்ஸ்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாத ஆர்டினரியா தான் வந்திருக்கு. ஸோ இப்போ 101 101 இது. ஸோ அதே மாதிரி 110 இது, 111 இது. ஸோ மீதியெல்லாம் ஜீரோஸில் ஃபில் ஆகும். ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் வந்து இந்த பாட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு இருந்தேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் நாங்கள் போனோம்னா 7வது சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லையும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னு ஒரு சிங்கிள் வேரியபிள் தான் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு கெனானிக்கல் எஸ்ஓபி இல்லை, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி டேர்ம் ஒன்று தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டேர்ம் சிம்பிளிஃபிகேஷனுக்கு உள்ளாகி இருக்கு, ஏன்னா அங்கே y zங்கிற வேரியபிள்ஸ்கள் இல்லை. ஸோ இதை ஃபீட் பண்ணுற நேரம் ரொம்ப
இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க x வந்து 1 இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த டேர்ம்ட் அவுட்புட் வந்து 1 வருதாம். சோ அப்ப x 1 இருக்கிற சந்தர்ப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. சோ பட் இங்க yz இல்ல. அப்ப yz இல்லாட்டி yz க்கு இங்க எந்த விதமான இன்ஃப்ளெக்ஷனும் இல்ல. yz இங்க வந்து எந்த பிரியாரிட்டிக்குமே yz க்கு கொடுக்கப்படுது இல்லங்கிறது தான் இதோட மீனிங். சோ அப்ப yz இல்லாமலே எங்களுக்கு இதை டிசைட் பண்ணலாம் இது எல்லாமே 1 அப்படிங்கிறது. சோ இந்த 4 1ஐயும் நாங்க டைரக்டா ஃபில் பண்ணலாம். சோ அதுக்கு பிறகு நாங்க இத பார்த்த மாதிரி இருந்தா நீங்க பாருங்க 101 சோ 101 ஆல்ரெடி ஃபில் ஆயிருச்சு. சோ இப்ப தேவையில்ல 110 110வும் ஃபில் ஆயிருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 111 ஸோ 111ம் ஃபில் ஆயிருச்சு. ஸோ இப்போ எல்லாமே ஃபில் ஆயிருச்சு. ஸோ இது நாலும் அப்போ எப்படி வரும்னா ஜீரோஸில் ஃபில் ஆகும். ஸோ இப்போ கேமேப்ஸில் இப்படியும் வரலாம்ங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மினிமம் டேர்மோ ஒரு சிங்கிள் டேர்மோ ஒரு சிங்கிள் வேரியபிளோ வர நேரம் நீங்கள் அதை கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது ஒரு POS ஈக்குவேஷன்ஸ். இதுவரை நாங்கள் பார்த்தது SOP சமன்பாடுகள் எப்படி கேமேப்பில் வரைகிறதுங்கிறது தான். ஸோ இப்போ நான் சொல்லித்தர போகிறது ஒரு POS ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா கேமேப்பில் ஜீரோஸ்களை தான் நீங்கள் டிஃபைன் பண்ண போறீங்க. ஸோ அப்போ இதில் ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். இங்கே நாங்கள் பார்த்தோம் POS பொறுத்த வரையில் x வந்து நார்மல் ஃபார்ம்ல இருந்தா அது 0வா கன்சிடர் பண்ணப்படும். x வந்து காம்ப்ளிமெண்டட் ஃபார்ம்ல இருந்தா 1ஆ கன்சிடர் பண்ணப்படும். சோ அதன் அடிப்படையில் இந்த டேர்ம் எடுத்த மாதிரி இருந்தா எங்களுக்கு இது 0 0 1 வருது. சோ இப்ப x0 y0 z1 இருக்கிற டைம் வந்து அவுட்புட் 0வாம். அப்ப x0 இந்த இடத்துல y0 z1 இருக்கிற சந்தர்ப்பம் இது. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு வரப்போகுது. சோ இந்த 0. சோ இந்த டேர்ம் எடுத்த மாதிரி இருந்தா x0 11 அப்ப x0 11 இந்த டேர்ம். சோ இதுல 0. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்மை பொறுத்த வரையில 101 சோ இப்ப 101 இது. சோ இப்ப இங்க ஒரு 0. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டேர்ம் ஃபைனல் டேர்ம் வந்து 111 சோ இப்ப எல்லாமே 1 இருக்கிற சந்தர்ப்பம் இது. சோ இப்ப இந்த டேர்ம். ஸோ இப்போ இந்த நாலுமே ஜீரோஸ் வந்துடுச்சு. அப்போ நாங்கள் மீதியாக இருக்கிற நாலும் வந்து 1ல ஃபில் ஆக போகுது. ஸோ அப்போ உங்களுக்கு POS கொடுத்தாலும் சிம்பிளாக உங்களோட கேமேப்பை ட்ரா பண்ணலாம். SOP கொடுத்தாலும் உங்களுக்கு சிம்பிளாக கேமேப்ஸை ட்ரா பண்ணலாம். ஸோ இதுவரையும் நாங்கள் வந்து நேரடியாக ஒரு பூலியன் சமன்பாட்டை SOP அல்லது POS வடிவத்தில் தார நேரம் அதை எப்படி ஒரு கேமேப்பை ட்ரா பண்ணி அதில் அதுக்கேற்ற மாதிரி வேல்யூகளை ஃபீட் பண்ணுறதுங்கிறத நாங்கள் பார்த்தோம். ஸோ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக சமன்பாட்டை உங்களுக்கு தராமல் உங்களுக்கு என்ன தரப்படுதுன்னா ஒரு கணித ரீதியான குறியீட்டு வடிவம் தரப்படுது. ஒரு மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா XYZ மூணு வேரியபிள்ஸ்கள் இருக்கு. இது சமேஷன் மார்க்க குறிப்பிடுறதுனால இது சம் ஆஃப் ப்ராடக்ட்டை தான் குறிப்பிடுது. SOP குறிப்பிடுது. இந்த சிம்பிள் M வந்து மின் டேர்ம்ஸ்களை குறிப்பிடுது. அதாவது மூணு வேரியபிள்ஸ்கள் கொண்ட இதுல இந்த டெசிமல் வேல்யூக்கான அவுட்புட் வந்து 1 அப்படி இல்லாட்டி இது ஒவ்வொன்றும் மின் டேர்ம்ஸ்கள் அப்படிங்கிறது வந்து இது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இதை நேரடியா பூலியன் சமன்பாட்டை எடுக்காமலே நாங்கள் எப்படி இதை வந்து இங்கே ஃபீட் பண்ண போறதுங்கிறத தான் நாங்கள் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்தோம் இதை நாங்கள் இப்போ 3 பிட்ல எழுதுவோம். 0 0 1 எழுதிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா A பார் B பார் C எடுத்து தான் நீங்க ஃபீட் பண்ணுனீங்க. இப்போ எங்களுக்கு இது தேவையில்லை. ஸோ இப்போ இந்த நோட்டேஷன்ல XYZ மூணு வேரியபிள்ஸ்கள் இருக்கிறனால 8 கம்பினேஷன் வருது. ஸோ இப்போ நாங்கள் 2/4ங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்த மாதிரி இருந்தால் ஒரு பக்கம் X எடுக்கப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் YZ எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒவ்வொன்றுமே இந்த கேமேப்ட ஒரு செல்லாக கருதப்படும். ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு செல் எடுத்தீங்களா இருந்தால் இந்த செல் வந்து இந்த பக்கத்தில் 0வும் இந்த பக்கத்தில் 0 0வும் இருக்கு. அதாவது 0ங்கிற ரோல 0 0ங்கிற காலம்ல இருக்கு. அப்போ இது 0 0 0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ 0. அப்ப டெசிமல் 0th காலம் தான் வந்து செல் தான் வந்து பாத்தீங்கன்னா இத குறிப்பிடுது. அது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 0 0 1 அப்ப 1ங்கிறது. சோ இந்த எல்லா செல்ஸுக்கும் எங்களுக்கு டெசிமல் வேல்யூகளை நாங்க ஃபீட் பண்ணலாம். இது 0, இது 1, இது 3, இது 2, இது வந்து பாத்தீங்கன்னா 4, இது வந்து 5. ஏன்னா 1 0 1 5, இது 1 1 1 7, இது 1 1 0 6. ஸோ நான் டெசிமல் வேல்யூஸ்களை இந்த செல்ஸ்களை ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்னா இந்த மின் டேர்ம்ஸ்கள் இந்த டெசிமல் வேல்யூகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ 1, ஸோ இப்போ அவுட்புட் வந்து இந்த இடத்துல 1 வரப்போகுது. ஸோ 2, இதுலேயும் அவுட்புட் இப்போ 2ல 1 வரப்போகுது. ஸோ 3, ஸோ 3ங்கிறது இந்த செல். ஸோ அதே மாதிரி 5 இந்த செல், 7 இந்த செல். ஸோ இப்போ நான் என்ன மின் டேர்ம்ஸ்களை ஃபீட் பண்ணிட்டேன், அதாவது 1களை ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ மிகுதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
மேக்ஸ் டேர்ம்ங்க. ஸோ ஜீரோஸ், அப்போ நாங்கள் அதுல ஜீரோஸ்ல ஃபில் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா நாங்கள் குயிக்காக என்ன செய்ய முடியும்னா எங்களோட கே மேப்பை ட்ரா பண்ணி அதோட மின் டேர்ம்ஸ்களையோ மேக்ஸ் டேர்ம்ஸ்களையோ நாங்கள் ஃபீட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இன்னொரு சமன்பாடு. இந்த சமன்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு 3 வேரியபிள்ஸ்கள் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெனானிக்கல் எஸ்ஓபி இல்லை. ஸோ ரீசன் என்னன்னா இதுல 3 டேர்ம்ஸ்ல, அதாவது இந்த டேர்ம்ல ஒரு டேர்ம்ல 3 வேரியபிள்ஸ்கள்ல ஒரு வேரியபிள் எலிமினேட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இதை நாங்க ஸ்டாண்டர்ட் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்தோம். இங்கே நான் என்ன சொல்லி தர போறேன்னா இந்த டெசிமல் வேல்யூஸ்களை யூஸ் பண்ணி எங்களுக்கு இதை ஃபீட் பண்ண இயலுமா அப்படிங்கிறத நான் காட்ட போறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஏபி பார்னா இது 1 0 குறிப்பிடுது. ஸோ இந்த இடத்துல சி 3வது பொசிஷன்ல வரணும். பட் சி என்னவா இருக்கு? எலிமினேட் ஆயிருக்கு. ஏன் சி எலிமினேட் ஆயிடுச்சுன்னா சியோட வேல்யூ வந்து ஸ்டேபிளா இல்ல. சி வந்து 0வாவும் இருந்திருக்கு, சி வந்து 1ஆவும் இருந்திருக்கு. பட் இது ரெண்டு ஸ்டேபிளா இருந்திருக்கு. அதனால தான் சி எலிமினேட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நாங்கள் இப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ இது 1 0 0னா உங்களுக்கு தெரியும் வந்து இது வந்து 4, 1 0 1னா இது 5. ஸோ அப்போ இந்த டேர்ம் 2 செல்களை வரப்போகுது, 4ங்கிற செல்லையும் 5ங்கிற செல்லையும். ஸோ இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி, ஸோ இப்போ பிசிங்கிறது 1 1. ஸோ எங்களுக்கு தெரியும் ஏ எலிமினேட் ஆகிருச்சு. ஸோ ஏ எலிமினேட்டுக்கான ரீசன் ஏட வேல்யூ ஸ்டேபிளா இல்லை. அப்போ ஏ 0வா இருந்து 1 1 ஒன்று இருந்திருக்கும், ஏ 1ஆ இருந்து 1 1 ஒன்று இருந்திருக்கும். ஸோ அப்போ 0 1 1னா 3, ஸோ இந்த பாக்ஸ் 1 1னா 7 இந்த பாக்ஸ். அப்போ இதில் ஒரு மின் டேர்ம் வரும், இதில் ஒரு மின் டேர்ம் வரும். சிம்பிள். ஸோ இப்போ ஏசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 1 1. ஸோ இப்போ நாங்கள் இந்த இடத்துல பியை நாங்கள் மிடில் எடுத்த மாதிரி இருந்தா பி எலிமினேட் ஆயிருக்கு, பி 0வா இருந்திருக்கலாம், பி 1ஆ இருந்திருக்கலாம். அப்போ 1 0 1ங்கிறது 5 ஆல்ரெடி வந்திருக்கு. அதே மாதிரி வந்து 1 1 1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 7, அதுவும் ஆல்ரெடி வந்திருக்கு. ஸோ அப்போ எங்களுக்கு திருப்பி இதை ஃபீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ 4 1s வந்துருச்சு, மீதி 4 வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டேர்ம். ஸோ அதில் ஜீரோஸில் ஃபில் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி டெசிமல் வேல்யூகளை கொண்டு கூட நாங்கள் நேரடியாக கே மேப்ஸ்களை ட்ரா பண்ணி ஃபீட் பண்ண முடியும். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள். நாங்க இதுவரையும் பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் தான் பார்த்தோம். நாங்க 2/4 மேட்ரிக்ஸ் தான் பார்த்தோம். சோ இந்த இடத்துல இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா 4 வேரியபிள்ஸ் இருக்கு. சோ இப்ப 4 வேரியபிள்ஸ்களை பொறுத்தவரையில உங்களுக்கு தெரியும் இதுல 2 to the 4 மொத்தம் அப்ப 16 காம்பினேஷன் வரும். சோ 16 காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து சூட்டபிளான மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4/4 ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி 2/8 இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். சோ உங்களுக்கு இது ரெண்டுல ரொம்ப சூட்டபிளான மேட்ரிக்ஸா நாங்க இதை கன்சிடர் பண்ண முடியும். பட் இதை நீங்க எடுக்கலாம். பட் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு, நாங்க பின்னுக்கு பார்ப்போம். சோ இப்ப இந்த 4/4 மேட்ரிக்ஸ் நாங்க எடுத்த மாதிரி இருந்தா எங்களுக்கு ஒரு பக்கம் 4 into 4 அப்ப 16 செல்ஸ் வருது. சோ இதுலயும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. நேரடியா எனக்கு பூலியன் சமன்பாடு தரல, ஒரு மேத்தமேட்டிக்கல் நோட்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு பை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு கேபிட்டல் எம். சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு canonical product of sumக்கான சமன்பாடு. சோ அப்ப இதெல்லாம் மேக்ஸ் டேர்ம்களை குறிப்பிடுது. இந்த டெசிமல் வேல்யூகளுக்கான மேக்ஸ் டேர்ம்ஸ்களை நீங்க இங்க ஃபீட் பண்ண போறீங்க. சோ இதுக்கு முதல்ல நாங்க பார்த்திருக்கோம். உங்களுக்கு இப்ப 3 நீங்க எப்படி ஃபங்க்ஷனை நீங்க கண்டுபிடிப்பீங்களா இருந்தா, ஈக்குவேஷன் எழுதிட்டு நீங்க செய்யணுமா இருந்தா 3 வந்து 4 பிட் பைனரியில் எழுதுனீங்கன்னா இருந்தா 0 0 1 1 வரும். சோ இது ஒரு POSங்கறனால 0வா இருந்தா A, 0வா இருந்தா B, இது 1ஆ இருக்கு அப்ப C ட காம்ப்ளிமென்ட், இது 1ஆ இருக்கு அப்ப D ட காம்ப்ளிமென்ட். இதுதான் அந்த மேக்ஸ் டேர்ம். சோ இது இடையில எல்லாம் பிளஸ் வரும். இதெல்லாம் பிளஸ் வருமா ஏன்னா மேக்ஸ் டேர்ம்னால. சோ இதுக்கு ஒரு மேக்ஸ் டேர்ம், இது மேக்ஸ் டேர்ம், இந்த மேக்ஸ் டேர்ம்ஸ்களை நாங்க கண்டுபிடிச்சிட்டு நாங்க இதுக்கு முதல்ல அப்படி பார்த்தோம். இப்போ நாங்க டைரக்டா ஃபீட் பண்ண போறோம். அப்ப இந்த மேக்ஸ் டேர்ம்ங்கட அவுட்புட் எங்களுக்கு தெரியும் 0. சோ அப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லும் ஒரு டெசிமல் வேல்யூவை கொண்டிருக்கு. சோ அதை நாங்க எழுதிக்கிடுவோம். இந்த செல் பாத்தீங்கன்னா 0 0 0 0 அப்ப 0 டெசிமல் 0. இது வந்து பாத்தீங்கன்னா 1. இது 0 0 1 1 னா 3. இது 0 0 1 0 னா 2. இது வந்து பாத்தீங்கன்னா 0 1 0 0 னா 4. 0 1 0 1 னா 5. இது 0 1 1 னா 7. இது 0 1 1 0 னா 6. So இது வந்து பாத்தீங்கன்னா 1 1 0 0 னா 12, இது 1 13, இது வந்து பாத்தீங்கன்னா 15, இது வந்து பாத்தீங்கன்னா 1 1 0 னா 14, இது வந்து பாத்தீங்கன்னா 1 0 0 0 னா 8, இது 1 0 0 1 னா 9, இது வந்து பாத்தீங்கன்னா 1 0 0 னா 11, 1 0 1 1 னா 11, இது வந்து பாத்தீங்கன்னா 1 0 1 0 னா 10. So இப்போ எங்கட 4/4 K map எல்லா செல்ஸ்டையும் டெசிமல் நம்பர்ஸ்களை நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ இப்போ இது இது வந்து மேக்ஸ் டேர்ம்ங்கிறனால ஜீரோஸ்களை நாங்கள் டிரெக்டாக ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ 3 ஒரு 0, 5 இன்னொரு 0, 7 இன்னொரு 0, 8 இன்னொரு 0,
10 இன்னொரு 0, 11 இன்னொரு 0, 12 இன்னொரு 0, 13 இன்னொரு 0. ஸோ இப்போ ஜீரோஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபீட் பண்ணிட்டோம். மிகுதியாக இருக்கிறதெல்லாம் மின் டேர்ம். ஸோ இப்போ 1ல் அது ஃபீட் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் கே மெப்பை ஒரு ஃபோர் வேரியபிள்ஸ்களை கொண்ட ஒரு கே மெப்பை கூட நாங்கள் சிம்பிளாக என்ன செய்ய முடியும்னா ட்ரா பண்ண முடியும். இது 4, 5, 6 எத்தனை வேரியபிள்ஸாக இருந்தாலும் கே மெப்ஸ்களை அந்த மேட்ரிக்ஸை சரியாக எடுத்துட்டோமா இருந்தால் எங்களுக்கு இலகுவாக ட்ரா பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போ இதுவரையும் நாங்கள் எப்படி ஒரு கே மெப்பை ட்ரா பண்ணுறதுங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம். அடுத்த வார வீடியோகளில் நாங்கள் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்களை பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.